Origami. வந்து இவங்களோட கடலினை பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். கடவுளே இந்த பாட்டை வந்து என் மனசுல வந்து கேட்க வைங்க. ஓம் கிரீம் 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 கிரீம். கடலனு காண கொரட்டிரோ கரவோ கரவோ முகிலே. Oh my god. ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Presta Premium Women's Wear. Let your body love it. நீங்க ரொம்ப சின்ன வயசு இப்பயே ஒரு பையனுக்கு அம்மாவா நடிக்கிறீங்களே, திரும்ப அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு அது அது மாதிரிலாம் ஒரு மாதிரியான வேர்ட்ஸ் வந்திருக்கும். Honestly, I don't know. பார்க்கலாம். ஒரு maybe if you ask me in another 5 years, I'll have a different answer for it. என்னை பார்த்தா they're not thinking, oh, this is a mother. Amaran was a very special film to watch, but also very emotional. நான் தனியா பார்த்தேன் because it's கண்டிப்பா. I mean, I think everybody cried. Yes, but எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு படம் in the sense that like my father is also an Ashok Chakra awardee. அவங்க கூட காஷ்மீர்ல he was as an army child. எனக்கு தெரியும் நிறைய படம்ல ஆர்மி லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஆர்மி பீப்புள்ஸ் ஃபேமிலிஸ் லைஃப். ஹீரோயினா நீங்க இன்ட்ரோ ஆவறீங்க. சோ சின்ன வயசுல இருந்தே ருக்மணி வசந்த் அவங்க நேமா or only ருக்மணி சங்கலா? ருக்மணி வசந்த் தான். ருக்மணி வசந்த் தான். ருக்மணி வசந்த் தான். We didn't think too much. சேஞ்ச் பண்ணுமா, ஸ்டேஜ் நேம் வேணுமா? வேணாம். Let's keep life easy. Because at that point அந்த இடத்துல I wanted to be a vet. Okay. So வெட்டா ஃபேஷன் டிசைனர் ஏதோ அந்த மாதிரி I had some aspirations. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அண்ட் அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் because it gave me a second life சினிமாஸ்ல. எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. And yes, வணக்கம் Galatta Tamil viewers, very happy and glad to be with the most talented, most beautiful Rukmini Vasanth அவர்கள். Yes, வணக்கம். வணக்கம். Thank you. தேங்க்யூ. அண்ட் அலைஸ் பிரியான்னு சொல்லிடலாம். ஏன்னா மக்களுக்கு வந்து அப்படி நீங்கள் பிரியாவா மனசில் நேரம் பதிச்சிட்டீங்க. அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வந்து படத்தோட டைட்டில் பார்க்கும்போது சப்த சாக்கணும் நாங்கள், ஆனால் ஒன்ஸ் முடிச்சிட்ட பிறகு எங்கள் மனசில் நாங்கள் பச்சை கொடுத்துற மாதிரி சப்த சாகிறது செல்லும் அப்படியே மனசில் நிற்கிது. ஸோ பீங் வித் மதராசியா இப்போ திரும்ப வந்திருக்கீங்க. தெரிஞ்ச லாரிகளே உங்களை பார்த்தா வெக்கப்படும். என்னடா இவங்க ஆல் இண்டியா பர்மிட் மாதிரி கன்னடா போறாங்க, தமிழ் போறாங்க, இந்த பக்கம் போறாங்கன்னு. பட் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஆர் டூயிங் கிரேட் மூவிஸ் அண்ட் பேக் டு பேக் தமிழ்லையும் நீங்க படம் பண்றதால. Thank you so much. அண்ட் டிபிக்கலா ஹீரோயின்ஸ் கிட்ட வந்து சில क्वेश्चंसலாம் கேட்பாங்க. எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க, நீங்க வந்து லவ் பண்றீங்களா, லவ் பண்ணீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. மை क्वेश्चन இஸ் வாட் இஸ் தி டஃபஸ்ட் பார்ட் பீயிங் an ஹீரோயின்? ஏன்னா வெளியில நாங்க சொல்லுவோம்ல, உங்களுக்கு என்ன இப்படி திரும்பினா மேக்கப் ஆர்டிஸ்ட் 6 பேர் வராங்க, இப்படி திரும்பினா ஜூஸ் வருது, யார் ஒன்று வருது, எல்லாம் நாங்க அப்படி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் தான் ஹீரோயின்ஸ் இருப்பாங்கன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். What is the toughest part being a heroine? ஐயோ இல்ல அப்பலாம் இல்ல, ஜாலியா இருக்கேனே நான் இருக்கலாம். ஆனா இல்ல அது ஒரு ஆக்சுவலி philosophical-ஆன ஒரு क्वेश्चन. பட் for me I think நீங்க சொன்ன மாதிரி தான் there are a lot of easy parts of it. நீங்க சொல்ல மாதிரி தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஹேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, டு லுக் நைஸ் ஆல்சோ ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது you need to still communicate with people. You need to not let it get to your head. You need to remain grounded. அந்த இடத்துல you need to remember that I'm doing a job that comes with a lot of perks. நிறைய விஷயங்கள் இருக்கு that change my life. ஆனா எனக்கு இந்த ஆர்ட்ல, இந்த கிராஃப்ட்ல ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கு, அது நான் ஷேர் பண்ணணும். நாட் கெட் காட் அப் வித் ஒரு ஃபோட்டோ ஷூட், மேகசின் கவர், அந்த மாதிரிலாம். அது ரொம்ப இட்ஸ் ஃபன், இட்ஸ் கிரேட் அண்ட் நாட் மெனி பீப்புள் ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ தட். பட் அது இம்பார்ட்டன்ட் விஷயம் கிடையாது. த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த ஒர்க் யூ கெட் டு டூ. ஸோ தட்ஸ் மை ஃபிலாசபி. ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு, பட் தட்ஸ் வேர் ஐ ஆம். ஆக்சுவலி குட். மிஸ்டர் சிவகார்த்திகேயன் அவர் கூட எப்பயுமே எந்த ஒரு ஹீரோயின் நடிச்சாலும் அந்த படத்துல வரும் இவர் மட்டும் அந்த ஹீரோயின்ஸும் சேர்ந்து பயங்கரமா ஃப்ளரிஷ் ஆவாங்க, ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவ்வளோ நாளா மிஸ்டர் சிவகார்த்திகேயன் பயங்கர ஜாலியான ஒரு ஆளு, கமர்ஷியலா காமெடி பண்ணுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, ஃபேமிலிக்கு பிடிக்கும். பார்த்தா இதுல பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஃபேஸ்டான ஒரு சிவகார்த்திகேயன் பார்க்க போகுது. நீங்க ஃபர்ஸ்ட் அவரோட படம் என்ன படம் பாத்தீங்க? ஏதாச்சும் படம் பாத்தீங்களா? ஓகே, இவரோட படம்னா மாவீரன் பார்த்தேன், அதுக்கப்புறம் அமரன். ஸோ பட் I think that's the beautiful thing about SK sir is that அவ்வளோ ரேஞ்ச் இருக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸஸ்ல. லைக் எனக்கு இஃப் யூ ஆஸ்க் மீ ஆஸ் அ பெர்ஃபார்மர், எனக்கு காமெடி ரொம்ப
கட்டின ஒரு இது genre. But he does that with ease. He's been doing that. He's been entertaining people with ease for so long. அதுக்கப்புறம் now, he's exploring action. He's exploring love stories always இருந்தது. But, action and drama. அமரன்ல இருக்கு அந்த heaviness, அந்த gravity ஒரு கதை. So I think it's beautiful to be watching Sir's journey, to see him explore so many different things. But yeah. சோ இதுல எப்படி காமெடி ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு எல்லாமே இருக்கு. பட் நான் எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே. I always believe in lifeல அந்த செயின் ரியாக்ஷன் ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமா எல்லாருக்கும் ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். நீங்க பாருங்க ஏஆர் முருகதாஸ் சாரோட படங்கள் பார்க்கும்போது அவர் ஒரு டெரரிசம் பத்தி காட்டுறதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் ரொம்ப போல்டா காட்டுவார் துப்பாக்கி படத்துல. லாஸ்ட் இவரோட படம் அமரன். சோ அந்த படத்துலயும் இது உங்க வாழ்க்கையிலும் இது புதுசு இல்ல. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு அவார்ட் கொடுக்கும் போது ருக்மணி வசந்த்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி அது உங்களுடைய அப்பாவையும் தான் அது ஒரு பயங்கரமா ஒரு கிரேட்னஸ் இது பண்ணுது. ஸோ அப்பா இஸ் அ மிலிட்டரி பர்சன், ரைட்? He was right. So அவர் இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனை, இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த பிரச்சனைகள்லாம் கூட நிறைய அவர் டைரக்டாவே இன்வால்வ் ஆயிருந்தாரு. பீங் ரெப்ரசென்டிங் இந்தியா, அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சம்பந்தப்பட்ட படங்கள் ஒரு இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அது பர்சனலா கனெக்ட் ஆகுமா? That's another thing that I admire so much about Murugadas sir is that இந்த மாதிரி ஹெவி விஷயங்கள் அவ head on connect பண்றாங்க. In his stories he approaches them head on. அதுதான் மெயின் விஷயம் படத்துல. So I really admire the way that he explores these things, the way he stitches a story around it. ஒரு இந்த மாதிரி நீங்க சொல்ல மாதிரியே there's like terrorism or there is like gang violence, அந்த மாதிரி ஒரு பெரிய heavy விஷயங்கள்னா வச்சுட்டு he stitches human stories around it. Like Asin ma'am's story, within அது ஒரு பர்சனலான ஒரு character development irukku, or Surya sir's in that. He has this beautiful gift of exploring a heavy theme also, ana chinna those threads of personal character development adalame romba neriya irukku. So I really admire about it. But yeah, obviously like themes like terrorism and all, they're very very close to my heart. It's something that's affected my life in a very big way. Okay. So adnalda I love to see filmmakers who explore it head on, like in Amaran also. How did Amaran hit you? Amaran was a very special film to watch, but also very emotional. Na taniya paatha because it's cried. Kandipa. I mean, I think everybody cried. Yes, obviously. But எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு படம், in the sense that like my father is also an Ashok Chakra awardee. அவங்க கூட காஷ்மீர்ல he was. So there are a lot of similarities, but one thing that I have to say is that I really respect the team, because as an army child எனக்கு தெரியும் எவ்வளோ அளவுக்கு அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. The way they have understood the characters, the way they have understood the army life, and the way they have understood the army family's life. Really நிறைய படம்ல ஆர்மி லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, ஆர்மி பீப்புள்ஸ் ஃபேமிலிஸ் லைஃப், அவங்களோட பசங்க லைஃப், இல்லைன்னா அவங்க வைஃப் லைஃப். A lot of people sometimes they don't have time to go into that, but அந்த படத்துல they really explored it. So I really respect that. Right. So உங்களுக்கு எப்படி இருக்கு ஒவ்வொரு மேடையிலும் இதுக்கு அப்புறமும் நீங்க நிறைய அவார்ட் வாங்க போறீங்க. சோ நீங்க ஹீரோயினா நீங்க இன்ட்ரோ ஆவறீங்க. சோ சின்ன வயசுல இருந்தே ருக்மணி வசந்த் அவங்க நேமா or only ருக்மணி? I mean like in schools and colleges அங்க ருக்மணி வசந்த் தான். ருக்மணி வசந்த் தான். We didn't think too much. Change பண்ணுமா, ஸ்டேஜ் நேம் வேணுமா, வேணாம். Let's keep life easy. Rukmini Vasanth da. Right. So Appa will be somewhere, he will be proud always. I think so. I hope so. Paakalam. Because at that point அந்த இடத்துல I wanted to be a vet. Okay. So vet fashion designer ஏதோ அந்த மாதிரி I had some aspirations. இப்போ இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு என்னோட லைஃப். சோ உங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா உங்களோட இன்ஸ்டால பாக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க பயங்கரமா அந்த ராக்கெட்லாம் செஞ்சு ஆனா எங்க கிட்ட ஒரு வகையான ஒரு ராக்கெட் இருக்கு. அந்த ராக்கெட் பேர் என்னன்னா, இது நீங்க நினைச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க இதை விட்டீங்கன்னு வைங்க, இந்த ராக்கெட்ல அப்படியே நடக்கும். மேஜிக் ராக்கெட்டா இது? எஸ் எக்ஸாக்ட்லி. பாருங்க பயங்கரமா செஞ்சிருக்கோம். இது வந்து அது என்ன பேப்பர்ல பண்றது என்ன சொல்லுவாங்க மேம்? Origami பண்றவங்க கிட்ட தான் நாங்க வாங்குறோம். ஐயோ எவ்வளவு நீட்டா பண்ணிருக்கீங்க. யார் பண்ணது? ஆமா, இது ப்ரொபஷனலா எங்க ஒருத்தர் இருக்காரு, இதுக்குனே ஒருத்தர் வேலைக்கு எடுத்துக்கோங்க. நாங்க நீங்க இது ஒரு 3 ராக்கெட் நீங்க வெச்சுக்கங்க. ஓகே, டன் மேஜிக் ராக்கெட். ஆமா, மேஜிக் ராக்கெட். தானே அவ்வளவு இருக்கு. நான் ஒன்னு விடுவேன், எனக்கும் ஆசையா இருக்குல பாக்கும்போது. நீங்க இது நம்பலையா? நீங்க நான் ஒன்னு பண்றேன் பாருங்க. இது எவ்வளவு வொர்க் ஆகும்னா let me show you. Okay.
பி கேர்ஃபுல். ஓகே, இந்த மேனிஃபெஸ்டிங் ராக் எனக்கு வந்து உங்களோட கடல் எண்ணெய் பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். கடவுளே இந்த பாட்டை வந்து என் மனசுல வந்து கேட்க வைங்க. ஓம் கிரீம் 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 கிரீம். அவ்வளோதான். கடலிலே காதல் வருகுதோ போட் ஆயிடுச்சு. கலையா முகிலே கவனித்த கதிரும் கூடவே நானும் வரவா எனதே கதிரோடு தாகம் முகில் தீர்க்குமோ கடலோடு தாகம் அது தீர்க்குமோ காற்றின் வழியில் மழை நீர் பயணம் சேர்ந்தால் முடியும் தீர்த்தேன் அலே அலே அலையுவேல தடவு சிக்கதே நிலே நிலே அம்பளக்கு நெளியும் ಎಲ್ಲಿದೆ ಅಲೆಯನ್ನು ಕೇಳಿಕ್ಕುಮ ಮರ ನೈಯೊರಬೇಕೊನ್ನು ಸಾಗರ ನೀ ತೊರೆದ ರಾಕದಲಿ ಇರುದ ಹಾಗೆ ಇರುವೆ ಕಡಲನ್ನು ಕಾಣ ಹೊರಟಿರೋ ಕರಗೋ ಕರಗೋ ಮುಗಿಲೇ. Oh my God, so beautiful. Thank you Neha. Thank you so much. What's your name? ನೇಹ. Neha, so beautiful. கொஞ்சம் கன்னடத்துல பாடிங்களா? ஆமா, உங்களுக்காக தான் 2 வருஷம் நாங்க கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கன்னடம் பிரிச்சுக்கிட்டோம். நைட்டு தான் இந்த பிள்ளை கிட்ட சொன்னோம், அவ்வளவு அழகா உங்களுக்காக பாடி லீவ் போட்டுட்டு வந்திருக்காங்க. Thank you so much. Thank you Neha, thank you so You have much. a beautiful voice. As always beautiful. Okay, manifest பண்ணியாச்சு. This one is for Madrasi. போச்சு, போனவே போனாரா? Okay. மதராசி என்ன நல்லா போணும், சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் Obviously. திஸ் ஒன் உங்களுக்காக ஒன்னு சொல்லுங்க ஏதாச்சும். எனக்காகவா? Okay. லைட்டா மேம் இதுல லைட்டா ஊதிட்டு போட்டா நல்லா போகும், அதுக்கு வந்து ஒரு ஃபியூல் மாதிரி அது. இப்போ ஆனா ஒரு மதராசி மத்திட்டுவாங்களோ எல்லாமே all the 3 rockets I wished before அதெல்லாம் should come true. Okay. ராக்கெட் மேல போயிட்டு வரோம், அது போதும். இந்த ராக்கெட் வந்து கொஞ்சம் ஆரிகாமி லெவல்ல வர மாதிரி. பட் பரவாயில்லை, work ஆகலனா 5 years I will come and find you, Naveen. Definitely நீங்க பண்றீங்களா? நான் வந்து இதே மாதிரி உங்களை நல்ல ஒரு Justice for my rockets. எக்ஸாக்ட்லி. பட் பாருங்களேன், நான் வந்து ரேண்டமா செக் பண்ணேன். நீங்க வந்து யோசிக்கும் போது எப்பவுமே ஒரு கோயில் போனா கூட வேண்டுவாங்களே, நான் நல்லா இருக்கணும், இது பண்ணணும், அப்புறமா நான் நீங்க வந்து எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ராக்கெட் உங்க படத்துக்காக விட்டுருக்கீங்க பாருங்க, உங்களை தாண்டி. That shows you how much you love your movies, your career and your profession. Yeah. So ஓரளவுக்கு மேல உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ சில பேர் சொல்லுவாங்களே, இப்போ அம்மா எல்லாம் சொல்லுவாங்களே, என்ன ருக்மணி உன்னை பார்த்தே ஒரு நாள் ஆச்சு, இப்ப பாரு ஷூட்டிங்னு சுத்திட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வருதா? Like do you miss your family time? I miss them very much. அது ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா எல்லாருக்கும் தெரியும், they know how much I care about my work and also அவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க அந்த வீட்டில். when I was feeling stressed out, for example அந்த கோவிட் டைமில், அதுக்கு முன்னாடி கூட when I first wanted to become an actor, அந்த எல்லா ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் போதே மை ஃபேமிலி ஹவ் சீன் இட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். என்னோட அம்மா, என் தங்கச்சி எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், இந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சப்போ தே ஆர் ஆல் வெரி ஹாப்பி ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி லக்கி இன் தட் அம்மா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. என் தங்கச்சி இஸ் டூயிங் அ ஜாப். ஸோ அதுக்கு when she gets holidays, என்னோட ஷூட்டிங் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு she comes. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா ஸோ அம்மா வராங்க, தங்கச்சி she comes. So I have I am very blessed. தங்கச்சியும் சொல்றாங்களா, அக்கா நானும் ஹீரோயின் ஆக போறேன்க்கா? முடியாது. Genuinely she cannot take photos also. Okay. ரொம்ப she's very personal, like she's a very private person. She doesn't like ஐயோ சான்ஸே இல்ல, சான்ஸே இல்ல, வாய்ப்பே இல்ல. ஓகே நைஸ். ஸோ எப்பயுமே எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே என்ன இருக்கும்னா ஒரு பெரிய ஒரு பேரியர் அவங்க செட் பண்ணிட்டா, ஐ மீன் லைக் பேரியர் இந்த சென்ஸ் ஒரு பெரிய சக்ஸஸ் செட் பண்ணிட்டா அதை தாண்டி வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு சப்த சாகரத்தை செல்லவும் அந்த மாதிரி தான். எல்லா பக்கமும் பார்த்தா அந்த படத்தை பத்தியே பேசுவாங்க. வீட்டு இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இன்டர்வியூ பண்ணாலும் மார்க் மை வேர்ட்ஸ், they will ask about சப்த சாகரத்தை செல்லும் ஆப்வியஸ்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அதை தாண்டி வரது எப்படி இருக்கு? பிரியாவை மறக்கடிச்சுட்டு ஓகே என்ன இப்ப இந்த கேரக்டரா ஏத்துக்க, பிரியா சூப்பர் நல்லது, இப்ப இதா ஏத்துக்கங்கன்னு சொல்றது அது எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்களே ஒரு
அது நல்ல ஒரு விஷயம் தானே. ஆமாம் ஆமாம், இட்ஸ் டிஃப்ரெண்ட் நவீன். வந்து இட்ஸ் a வெரி நைஸ் கொஸ்டின். பட் பாருங்க, இப்போ செப்டம்பரில் இட் வில் பி 2 years ஆஃப் சப்தசாகர் ராஜ்யலோ. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அண்ட் அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், பிகாஸ் இட் கேவ் மீ அ செகண்ட் லைஃப் சினிமாஸில். 2019 என்னோட டெபியூ ஆச்சு. பட் அதுக்கப்புறம் திஸ் வாஸ் த ஃபில்ம் தட் எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. பிகாஸ் அட் தட் பாயிண்ட் ஐ டென்ட் நோ எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா இல்லையா, ஷுட் ஐ லுக் அட் சம் அதர் கரியர். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஸோ மெனி பீப்புள் ஹவ் லவ்ட். ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எவர் பி அட் அ பாயிண்ட் வேர் ஐம் லைக் ஆச்சு ஓகே சப்தா ஆச்சு, இப்போ இந்த படத்தை பற்றி பேசலாம். இட்ஸ் ஸ்டில் வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி ஃப்ரெஷ் ஃபார் மீ. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் அந்த ஒரு கேரக்டர் பிரியா படத்தில் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆல்சோ பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சான ஒரு கேரக்டர். எக்ஸலண்ட். எப்படின்னா நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு லவ்வராகவும் இருப்பீங்க, ஒய்ஃபாகவும் இருப்பீங்க, யூ பீன் ஒரு மதராகவும் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அது ரைட்டிங்கில் வருது. அண்ட் யூ ஹாவ் டு கிவ் தட் கிரெடிட் வேர் கிரெடிட்ஸ் டியூ. இட்ஸ் த ரைட்டிங். அண்ட் அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஒர்க் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர். அந்த கேரக்டரோட மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். பட் when you have such a good structure already inbuilt, இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகிடும் ஐ திங்க். பட் இது கேட்கக்கூடாது, இருந்தாலும் அந்த ஒரு யோசனை சொல்லுவாங்களா, என்ன மேம் நீங்கள் ரொம்ப சின்ன வயசு, இப்போயே ஒரு பையனுக்கு அம்மாவும் நடிக்கிறீங்களே, திரும்ப அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு அது வரும், அது மாதிரிலாம் ஒரு மாதிரியான வேர்ட்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. அப்போ யோசிச்சிங்களா? ஏன்னா அந்த ஸ்டார்டிங் டைமில் இருக்க கைடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்படியும் சொல்கிற ஆட்கள் இருக்காங்க, அப்படிலாம் இல்லை, நீங்கள் சேலஞ்சாக எடுத்து பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. Do age really matters doing character? Honestly, I don't know. பார்க்கலாம். ஒரு maybe if you ask me in another 5 years, I'll have a different answer for it. But in the timeல, இப்போ இந்த situationல, I don't think it matters. In the sense that I think audience members they are registering performance. They are registering அந்த கேரக்டருக்கு ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னை பார்த்தா they're not thinking, oh, this is a mother. பிகாஸ் அந்த சைட் பியில் ஐ பிளே அ மதர் அண்ட் அ ஒய்ஃப் ரோல், அந்த மாதிரி கிடையாது. ஐ டோன்ட் திங்க் பீப்புள். பட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் தட் சைட் ஏ அண்ட் சைட் பி ரெண்டு வேறு படம் தானே. ஸோ சைட் ஏல பிரியா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் சைட் பி வந்தது. ஸோ பீப்புள் வியூ மீ மோர் ஆஸ் தேட் ஐ திங்க். பட் ஐ வுட் சே இன் மை ஒப்பீனியன், as long as you don't do only mother roles, நாங்கள் ஒன்லி யங் மதர் ரோல்ஸ் பண்ணால் அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் டைப் காஸ்டிங் ஆகிடும். இஃப் யூ டூ நிறைய வேறு மாதிரி ரோல்ஸ் பண்ணால் ஐ திங்க் தட் பிரேக்ஸ் இட். அண்ட் ஸோ இன் தட் சென்ஸ் மദ്രാസിல ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். ஸோ தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காதல்ன்றது வெறும் ரோஸ் கொடுக்கறது மட்டும் இல்லை, கண்ணீரில் பார்க்கறதும் காதல் தான். மദ്രാസി ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. இட்ஸ் நாட் அபவுட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். இதில் கடைசியாக நீங்கள் ரகூன்னு அப்படி கத்துறதோட முடிக்கும் போது ஓகே சம்திங் அதில் ஒரு பயங்கரமான ஒரு கிரீஃப் பெயின் எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொருத்துக்கும் சொல்லுவாங்களே, ஒரு ஹீரோயின் தமன்னா மேம்லாம் இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னாங்க, எனக்கு டான்ஸ் போர்ஷன்னா நான் அவ்வளோ ஜாலியாக போவேன், ஒரு எமோஷன்னா ஒரு பயந்துட்டே போவேன், இது எப்படி அழுகணுமே. நீங்க அப்படியே எமோஷன்னா நீங்க எமோஷன் இருந்தா கொஞ்சம் டயலாக்ஸ் இருந்தா எனக்கு அந்த அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. பிகாஸ் ஐ அம் தியேட்டர் ஆக்டர் தானே. ஐ வாஸ் ட்ரெயின்ட் இன் தியேட்டர். ஸோ அது எனக்கு ஐ நோ ஹவ் டு அப்ரோச் இட். அந்த இமோஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இல்லை நான் அந்த டயலாக்ஸ் டெலிவர் பண்ணும்போது எங்கே பாஸ் எடுக்கணும், எங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லணும், அதெல்லாமே ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். டான்ஸ் பண்ணும்போது த திங் இஸ் லைக் நமக்கு அந்த என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிடும். நம்ம ஃபேஸில் அந்த கொஞ்சம் டென்ஷன் பார்த்தா ஆடியன்ஸ்க்கும் அந்த டென்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அண்ட் they'll be like, ஐயோ முடிச்சிடு இட்ஸ் ஓகே கிளியர்லி யூ ஆர் நாட் மதராசி லாச்சா அது மாதிரி என்னங்க எல்லாத்தையும் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன். ஐ எம் சாரி. ஸ்ட்ரிக்ட்டான ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிருக்கான்னு நினைக்கிறேன். எவன் திருப்பி கேட்பாங்க, நீங்க சொல்லவே கூடாதுன்னு. இல்ல நோ, பட் ஐ டிட் ஹேவ் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் வித் அமேசிங் பீப்புள் லைக் பிருந்தா மாஸ்டர். அண்ட் அவங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. பட் பிகாஸ் சி ஐ எம் அ டான்சர் ஆல்சோ. நான் பேலே கூட பண்ணியிருக்கேன், பரதநாட்டியம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்க்ரீனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா யூ நீட் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பிரைட்னஸ், அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் like Tamanna ma'am, if you take her, when you watch her you enjoy it because you can tell she is enjoying herself. Really. So அந்த மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் I need to grow a little bit. நீங்க பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல சம்ம ஸ்டூடெண்டா வேலை பண்றீங்க, பரதநாட்டியம் பண்றீங்க, you know many languages. So எப்படி நல்லா ரொம்ப அழகா பேசுறீங்க தமிழ். Thank you. You know right 4-5 languages, right? ஆமா, தமிழ் தெலுங்கு ஒரு 50-40% அந்த மாதிரி நான் பேசுறேன். கன்னடா, இங்கிலீஷ்.
ஹிந்தி இங்கிலீஷ் ஆஹா அப்ப முன்னாடியே ஒரு பிளானோட தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா ப்ரிப்பேர் பண்ணிட்டா வந்திருக்கேன். கோவிட் டைம்ல வாட் யூ திங்க் ஐ வாஸ் சிட்டிங் அண்ட் டூயிங் வீட்ல உட்கார்ந்துட்டு ஓகே பேங்கிங் தாலியன் ஐ வாஸ் லேர்னிங் லாங்குவேஜ். ஸோ இப்போ நேற்று ஆடியோ லான்ச்சோட அந்த விஷயம் பார்க்கும்போது பயங்கர அரப்ஷனாக இருந்துச்சு. அப்படி கார்த்திகை ஏறும் போது அந்த ஒரு கூட்டம். ஏன்னா இப்போ கன்னட இண்டஸ்ட்ரியில் அங்கே நடக்கிற ஆடியோ லான்ச் அது வேற மாதிரி டைப்ல இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு தமிழ் பீப்பிள்? என்னடா இது நாங்களாம் பாருங்க வந்துட்டா உயிரே கொடுப்போம் அந்த மாதிரி. Yeah, that has been my. உங்களுக்கு இந்த லவ் இல்ல பாருங்க, see my first impression of the Tamil audiences was with Saptasagardachi only. ஒரு வேற லாங்குவேஜ்ல ஒரு படம் அவ்வளோ அந்த அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. For example, இங்கே ரிலீஸ் பண்ணும்போது we had given it a different name, ஏழு கடல் தாண்டி. Nobody calls it that. எல்லாரும் சப்தசாகர்தாச்சியெல்லோ சைடு பி சொல்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்செப்டிங்காக இருக்காங்க. தேர் வெரி ஓப்பன் டு குட் சினிமா. ஸோ அப்படியோ அந்த லெவலுக்கு ஒரு அன்பு வந்தப்போ, அந்த லெவலுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்தப்போ, யூ ஜஸ்ட் வாண்ட் டு டபுள் இட். You understand the equation. If you work hard, if you perform well, they are waiting to shout for you. It doesn't matter if you're not from this industry. It doesn't matter that you're trying to speak Tamil and you don't fully know how to speak it. But konju, if you meet them halfway, they will love you till the ends of the earth. So andha madri oru love kadchappo you feel a lot of responsibility, but you just have to focus on the work. That's the main thing. Work hard, work well, and they will see that. Right, beautiful. So நீங்க நான் இந்த क्वेश्चन எதனால கேக்குறேன்னா, you have been very clear in mind. உங்களுடைய லைக் எப்படி சொல்றது, நான் இப்படி தான் போக போறேன், என்னோட வழி இப்படி தான் இருக்க போது நீங்க ரொம்ப கிளியரா இருக்கீங்க. அதனால நான் கேட்கறேன், வாட் இஃப் சம்மன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு வெட்டினரி டாக்டர் ஆக வேண்டியது, மாடலிங் ஆக வேண்டியது, யூ பிகம் எண்டட் அப் இன் எ கிரேட் ஹீரோயின். ஸோ அப்படி பார்க்கும்போது வாட் இஃப் சம் கேர்ள் கேட்குறாங்க கிட்ட, ஒரு மாடலிங் பண்ற பொண்ணே கேட்குது, மேம் நானும் உங்களை மாதிரி ஒரு ஹீரோயின் ஆகணும் மேம், என்ன பண்ணணும் நான்? ஏன்னா சினிமாக்கு மட்டும் தான் அதுக்கான ஒரு ரூட்டே இருக்காது. சில பேர் மேஜிக் சொல்லுவாங்க, ஒன்னொன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்ஸ் யுவர் லாஜிக்? It's a very interesting question because enku start பண்ணும்போது I was also studying, like I was looking at other heroines. I was like, okay, Trisha ma'am, how did she start? How did Samantha ma'am start? அந்த மாதிரி ஸ்டடி பண்ணிட்டு okay first இப்படி பண்ணணுமா, and so many people do Miss India, Miss Universe அந்த மாதிரி பண்ணிட்டு டைரக்டா ஃபிலிம்ஸ்க்கு வந்துட்டாங்க. For a lot of people that doesn't work, so you have to find your own journey. So the first thing I would say is பரவாயில்ல உங்க ஜர்னி வேற ஹீரோயின்ஸ் ஜர்னி மாதிரி கிடையாது. It will not be like that. It's okay. That's fine. You may start a little later, you may start earlier, you may start on the same track, but பரவாயில்ல, don't fixate on that. But one thing I would say also that's important is, one is overthink பண்ணாதீங்க. Don't think about that was my mistake. Okay. If I could go back 5 years in time and tell myself nee overthink pannada, doesn't matter, it's okay. You didn't start at the same age that someone started, parvala. Work hard on your training. Films la பண்ணும்போது it's different from theater. நிறைய differences இருக்கு, but theater training will never harm you, never ever. அந்த மாதிரி ஒரு ஸ்டாமினா கண்டிப்பா. Okay, nice. Theater, dance, definitely whatever kind of dance, but அந்த ரெண்டு pillars இருந்தா ஃபிலிம்ஸுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும், இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் அ ஹீரோயின். ஹீரோஸுக்கு நிறைய விஷயம் இருக்குது, திஸ் ஆக்ஷன், திஸ் ஆல் ஆஃப் தேட். பட் யா, ஸ்டே ஃபிட் மென்டலி, ட்ரெயின் யுவர் செல்ஃப், டோன்ட் ஓவர் திங்க். I'm talking to myself from 5 years ago, but இது யாருக்காவது useful ஆயிருந்தா. brilliant dancer actually. ஒரு பண்ணும்போது அதுக்கான ஒரு தயார் நிலைக்கு நம்ம எடுத்துட்டு போணும். ஒரு டான்ஸா இருக்கட்டும், ஒரு நடிப்பா இருக்கட்டும், அது எல்லாமே எனர்ஜி இருக்கு இல்லையா ஓவர் திங்கிங்ல, அது எல்லாமே put it into dance and theater training. சூப்பர். நீங்க நிறைய உங்களை பத்தி ஒரு क्वेश्चन கேட்டுக்கிறீங்களா? வாட் இஃப் ஃபைனல் क्वेश्चனா நீங்க உங்களே ஒரு क्वेश्चन கேட்டுங்க, why முருகதாஸ் sir selected me for this role அப்படி கேட்டா what would be உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும் அதுக்கு? ஐயோ, ஏன்னா எவ்வளோ ஹீரோயின் இருக்காங்க, அவ்வளோ பேரை தாண்டி நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. வாட் இட் வுட் பி? I don't know. My understanding is, and what sir had also told me, is that there is some raw potential in me. ஏதோ ஒரு விஷயம் பார்த்திருக்காங்க, that the essence is there. நம்ம சினிமாக்கு இது கொஞ்சம் பாலிஷ் பண்ணணும், இல்லைனா இப்படி ஷேப் பண்ணணும், ஏதோ ஒரு அந்த whatever the heart of this character is, and the essence என்ன இருக்குன்னா, this girl has it.
ஸோ அதை நாங்கள் கொஞ்சம் ஷேப் பண்ணோம், பாலிஷ் பண்ணோம். ரா பொட்டன்ஷியல் இஸ் தேர். ஓகே ரைட் அதை நாங்கள் யூஸ் பண்ணலாம். இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் நோ வாட் சார் ஃபெல்ட். ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Plzz Premium Women's Wear. Let your body love it.